ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது, நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணனால் எல்லாருமே சேர்ந்து ஓரளவு வீடை ஓரளவு கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொன்னோம். அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். இந்த வீட்டில் இருந்ததுனால தானே நம்மள அந்தளவுக்கு மதிக்காமல் நிறைய விசேஷத்துக்கெல்லாம் கூப்பிடாம அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா விசேஷத்துக்கும் அவங்கள கூப்பிடுற மாதிரி நம்ம இப்போ நல்ல நிலைமைக்கு ஆகிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷங்கிறது அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு. அடுத்தது வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்தை முடிச்சுட்டு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அம்மா அப்பாவோட ஒரே எண்ணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவன் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். அவன் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், அவனுக்கு குழந்தைங்க, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதிரி சொந்தக்காரவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சொல்லி ஓரளவு எல்லாருக்கும் சொல்லி நம்ம கிரகப்பிரவேசம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பெரியவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்ட, புரோக்கர் இவங்ககிட்டலாம் சொல்லி பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அதிகமாக எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லைப்பா, வீடெல்லாம் இருக்குது, பையனும் வேலை பார்க்குறான், பையனும் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறான், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஏழ்மையான வீட்டு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தணும், 2 பேருக்கு பிடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஓரளவு சந்தோஷமாக ஓரளவு எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வாரம் கழித்து ஒரு புரோக்கர் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இது இருந்துச்சு, ஊர் இருந்துச்சு. ஊரில் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, போய் பொண்ணை பார்த்தாங்க. அம்மா அப்பா 2 பேரும் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, பையனுக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன், நாங்கள் எல்லாருமே போய் ஃபேமிலியோட அக்கா எல்லாருமே வர வச்சு போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு முகூர்த்தம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் சிம்பிளாக ஒரு 50 பேரை கூப்பிட்டு செஞ்சுக்கலாம், ரொம்ப பேரை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொண்ணு வீட்டிலேருந்து. நம்மளும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா சாப்பாட்டு செலவு இதுனா ரொம்ப அதிகமாக கூப்பிட்டோன்னா நம்ம அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பாவும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது நாங்கள், அதனால் ஓரளவு 50 பேருக்கு நம்ம கூப்பிடுவோம், நாங்கள் ஒரு 20 பேர் வருவோம், நீங்கள் உங்கள் வீட்டுகிட்ட உள்ளவங்களை மட்டும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பொண்ணு வீட்டிலேயே பக்கத்தில் ஷீட்லாம் போட்டு அங்கேயே அவங்க வீட்டு எல்லாருமே கூப்பிட்டு நிச்சயம் மாதிரி தட்டு தாம்பலம் மாற்றிக்கிட்டு நாங்கள் புடவை நகையெல்லாம் மோதிரம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மோதிரம் 2 பேரும் மாற்றிக்கிட்டு ரொம்ப நல்லபடியாகவே ஒரு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பொண்ணு வீட்லேயும் பொண்ணுக்கு செய்கிறது, ஏன்னா பொண்ணுக்கு ஒரு அக்கா, அதுக்கப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க. அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இவங்க தான் 2வது பொண்ணு. அக்கா இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 இயர் ஆகுது. அதனால் இப்போ நல்ல வரனாக வந்ததுனால அங்கே முடிக்கணுங்கிறதுனால முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு 3-4 மாதம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நீங்கள் பொண்ணுக்கு எதுவும் வேண்டான்னு தான் சொல்லுவீங்க, இருந்தாலும் எங்கள் பொண்ணுக்குன்னு ஏதோ எங்களால் முடிஞ்சது செய்கிறதுக்கு ஓரளவு நாங்கள் ஒரு கொஞ்சம் டைம் வேணும்னோடனே சரி அப்பாவும் சொன்னார், சரி அப்போனா உங்கள் விருப்பத்தில் நாங்கள் தலையிட விரும்புதில்லை, நாங்கள் ஒரு 3-4 மாதமே கழித்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் பொண்ணு பையனும் கொஞ்சம் ஃபோன்லலாம் பேசி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரட்டும், அதுவும் நல்லது, அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா யோசித்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் கழித்து கல்யாணத்தை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேதியை மட்டும் குறிக்காமல் சும்மா அன்றைக்கி தட்டு தாம்பலம் மட்டும் முன்னாடியே பேசி மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 மந்த்து ஓரளவு எனக்கும் நல்லா ஜாபு போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு, ஏன்னா ஜாபில் சேர்ந்து 1 இயர் ஆக போகிறதுனால இன்க்ரிமெண்ட்டு கிடச்சிச்சு. ஓரளவு சேலரி ஒரு 40,000 50,000 ஆன ஒரு சந்தோஷம். ஆனால் அதில் ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, பெங்களூருக்கு மாற்றிட்டாங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்க. இன்க்ரிமெண்ட்டோட ப்ரமோஷனும் கொடுத்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் எனக்கு எங்கள் ஊர் ஏரியாவிலேருந்து வேலை பார்த்துட்டு திடீர்னு பெங்களூர் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அடுத்த ஒரு இடத்துக்கு போனால் தானே உனக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு சேலரி இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் அப்படி தானடா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒரு பையன் ரொம்ப எடுத்து சொன்னான். அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்டையும் சொன்னதுக்கு, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ப்பா, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் ஒன்றும் சொன்னார், நீ உனக்கு எது சரின்னு தோணுதோ சொல்லு, எங்களோட கட்டாயத்துக்காகலாம் நீ போகணுன்னு அவசியம் இல்லைப்பா
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாரு. "உன்னோட இதுக்கு எது நல்ல ஒரு வாய்ப்புன்னு பார்த்துக்கோ. ஏன்னா படிச்சிருக்க. இத இங்கேயே யூஸ் பண்ணாம வெளியில போனேன்னா, இன்னும் கொஞ்சம் உனக்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கணும்னு நான் நம்புறேன்ப்பா" அப்படின்னோனே, "சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி பெங்களூர் கிளம்பி போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு இங்கேருந்து கிளம்பி போனேன். போனதுக்கப்புறம் முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகுனுச்சு. ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 வீக் வந்து வரைக்குமே வந்து அந்த அளவுக்கு ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் செட் ஆகாத மாரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே ஒரு வருஷம் வேலை பார்த்த இடம் மாரி இருக்காது. இங்க கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ரூம்ல வந்து இருக்கிறவங்க ஆஃபீஸ்லேருந்தே 2, 3 பேர் வந்து நம்ப இங்கேருந்து போனவங்கங்கிறதுனால, அவங்களோட கொஞ்சம் தங்கியிருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஆஃபீஸ்ல வந்து அந்த அளவுக்கு யாரும் ஓரளவு டீம்ல வந்து நல்லா பேசின மாரியே எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து வந்துட்டோம். நம்ம வந்து ஓட்டி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. பயந்துட்டு ஓடுனோம்னா, கண்டிப்பா வந்து என்ன சொல்வாங்க, இந்த மாரி பாரு ஊர் விட்டு ஊர் போய் இது பண்ண முடியல அவனால அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஒரு 1 இயர்னாச்சும் நம்ம இங்க ஓட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீம்லயே வந்து இருந்தேன். அப்ப அந்த டீம்ல தான் எனக்கு கிறிஷ்ன்னு ஒரு ஃப்ரெண்டு. அவன் ஓரளவு நல்லா பேசுற ஒரு பையன் தான். அந்த ஊர் பையன் தான். இருந்தாலும் வந்து அவங்க அம்மா தமிழ்காரவங்க. இங்கேருந்து போய் ஃபேமிலியோட இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா அங்கே பெங்களூர்லயே இருக்கிறவங்க. அவன் வீடு அங்கேயே தான் இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ்ல அவன் 3 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஓரளவு நல்லா பேசினான் என்கிட்ட. அவன் இந்த ஏரியாவ பத்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா சொன்னான். ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்த நம்ம தெரியாதப்போ நம்மளுக்கு எல்லாம் சொல்லிக் குடுக்குறதுக்கு, ஒரு அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் எனக்கு போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மந்த்ல வந்து கொஞ்சம் பழகிட்டேன். எங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் ஓரளவு பேசலனாலும், ஒரு 3, 4 பேர் கிட்டத்தட்ட 20 பேர்ல ஒரு 3, 4 பேர்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க. அவங்க ஏன்னா மத்தவங்க பேசினா என்ன, பேசாட்டா என்ன, இந்த 3, 4 பேர்னாச்சும் நல்லா பேசுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு, நான் சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3, 4 மந்த்துக்கு வந்து ஊருக்கு போக முடியாத மாரி ஏன்னா ப்ராஜெக்ட் இருந்ததுனால, 3, 4 மந்த்துக்கு ஊருக்கு போக முடியாத மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அண்ணனோட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசுறப்போ, நாங்க வந்து இப்ப இந்த மாசம் வந்து கொஞ்சம் நல்லா இல்ல. அடுத்த மாசமும் முகூர்த்தம் ஒண்ணும் சரியில்ல. அதுக்கு அடுத்த இன்னும் 2 மாசம் ஆகும்ப்பா அப்படின்னோனே, பொண்ணு வீட்லயும் சொன்னோம். அவங்களும் வந்து எங்களுக்கும் நல்லது தான் அப்படிங்கிற மாரி அவங்களும் தான் சொன்னாங்க அப்படின்னோனே, சரி சரிம்மா, அதுக்குன்னு ரொம்ப நீங்க தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஓரளவு இதாவே நீங்க இது பண்ணுங்கம்மா அப்படின்னோனே, சரி சரி பார்த்துக்குவோம்ப்பா அத பத்தி. நீ ஒண்ணும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ நல்லா சாப்பிடு பண்ணு, உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என் ரூம் மேட்ல இருக்கவங்கலாம் வந்து நாளைக்கு ஏதோ மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்களாம். வேற வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து வர்றாங்களாமே அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்பதான் அந்த மீட்டிங்ல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஓரளவு ஆன்சர் பண்ணணும். இது மாரி வந்து ஒரு 6 மந்த் ஒன்ஸ் வந்து நடக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல ஒரு பையன் இங்க இருக்கிறவன் வந்து சொன்னான். அப்புறம் நான் அதெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். என்ன எப்படி அது இதுன்னாங்க. இல்ல செமினார் மாரி நடக்கும். நம்ப இது ரிலேட்டடா டீம் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு கோஆப்பரேட்டிவா எப்படி இருக்காங்க, ஒரு கேதரிங் பண்ணி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் வச்சு தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்கப்பா அப்படின்னோனே, சரி நல்லதா போச்சு. நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா வந்து செமினார்ங்கிறப்போ, அங்கே வந்து ஓரளவு அவங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்க தான் வருவாங்க. இங்கே வெளியிலேருந்துலாம் வர்றாங்கங்கிறப்போ, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பையன் சொன்னான், "நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பிரதர். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஓரளவு நம்ம தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாம். தெரியலன்னா, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. தெரியலனாலும் ட்ரை பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால யாரும் ஒண்ணும் எதுவும் சொல்ல மாட்டாங்க." நெறைய பேர் பதில் சொல்லுவாங்க. நெறைய பேரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்த்துருவாங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் 1 ஆர் 2 வேர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஆன்சர் பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் மறுநாள் காலையில எப்போதும் போல 8:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு போனோம். அப்புறம் வந்து எங்களோட டீம் லீடர் சொன்னாரு, இது மாரி வந்து 11 மணிக்கு வந்து இது மாரி வந்து மீட்டிங் வந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேரு கிட்ட வர்றாங்க வெளியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் செமினார் ஹால்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லி எங்கள்ட்ட தான் அந்த ஒர்க்க குடுத்தாரு. அப்புறம் நாங்க வந்து அந்த செமினார் ஹால்லாம் வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக நானும் இன்னும் ஒரு 4, 5 பேர் எல்லாமே வந்து டிஸ்கஷன் பண்ணி எப்படி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 ஹவர்க்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ரொம்ப ஓவரான வேணாம். சும்மா நார்மலா இருந்தா போதும்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து செமினார் ஹால்லாம் பார்த்தோன்னே ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்து செமினார் ஹால்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. ஆனால் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்கார்ற அளவுக்கு வந்து அது இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து நம்ம பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே தெம்பு சொன்னேன். அந்த நேரம்னு பார்த்தா அண்ணன் கால் பண்ணார். அப்போ தான் அண்ணன் சொன்னார், என்னப்பா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார். இல்லைண்ணே இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு. என்னப்பா மணி 11 ஆக போகுது. இல்லைண்ணே காலையில் இங்கே கொஞ்சம் ஆஃபீஸில் வேலைங்கிறனால டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேண்ணே அப்படின்னோன்னே, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை நான் போய் தான் சாப்பிடணும், ஒரு மீட்டிங்னா கொஞ்சம் பயமாக இருக்குனோன்னா, அதெல்லாம் பயப்படாத, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியிற விஷயமும் நம்மளுக்கு தெரியணுங்கிறது இல்லை. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் தெரிஞ்ச விஷயத்த நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. அண்ணா ஃபோன் பண்ணது இது ஒரு தைரியமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.